கேட்ட போது பகவானும் கேட்ட போது ஏது சொல்வான் பார்வதியோ பகவானும் கேட்ட போது பகவானும் கேட்ட போது ஏது சொல்வாள் பார்வதியோ ஆண்டவரே பகவானே அடியனோட வார்த்தை கேளோ 14 லோகம் படைத்ததொரு உயிர்களே பட்டினியே இல்லாமலே படியிழந்து வந்தீர்களா பாரதியால் கேட்ட போது பாரதியால் கேட்ட போது ஏது சொல்வார் சிவபெருமான் பார்வதி ஏனம்மா ஒரு நாளும் இல்லாத திருக்கோலமாயிருக்கே என்ன காரணம்? ஆமா, அப்படி பகவான் கேட்ட உடனே பார்வதி கேட்கா, ஆண்டவ ஏ பகவானே, ஆண்டவனே சாட்சாதி சிவபெருமானை. என்ன பார்வதி சுவாமி, என்னம்மா 14 லோகமெல்லாம் படைத்ததர் உயிர்களுக்கு ஆமா பட்டினி இல்லாமல் வடியிழந்து விட்டுத்தான் வந்தீர்களா சுவாமி? ஏ பார்வதி சுவாமி, எந்நேரம் போய் எப்படி படி இழப்பனோ சரி, அதே போல இன்றைய தினத்துல பூலோகத்துல போய் சரி நான் படைச்ச உயிர் அத்தனைக்கும் பட்டினி இல்லாமல் படியிழந்து விட்டேன் வந்தேன் பார்வதி. ஏன் படி இழப்புல உனக்கு என்ன சந்தேகம் என் மேல? சுவாமி, எனக்கு சந்தேகமாயிருக்கின்றது. சந்தேகம் வரக்கூடாதா என்னிடத்தில் பார்வதியிடத்தில்? ஆமா, 8 நாளாகவே என்னது இருக்கு? 2 உயிர் பட்டினியாக இருக்கின்றது. 2 எறும்பு பட்டினியா இருக்குன்னு பார்வதி சொல்லுதா? சரி, பட்டினியா இல்லன்னு பகவான் சொல்லுதாரு. ஏ பார்வதி, 2 உயிர் பட்டினியா இருக்கு என்று சொல்ற, நீ வெளியில எடுத்து காட்டு, நான் பார்க்கிறேன். பார்க்கிறேன் என்று சொல்ல சிவபெருமான் சொல்லுகிற போது ஆமா பார்க்கிறாள் அம்பகை உமையவள் பார்வதா தேவியானவள். பார்வதா தேவியானவள் சரி என்று சம்மதித்து ஆமா என்ன செய்யற தெரியுமா? என்ன செய்கிறாள்? முந்தாணி சேலை அவிழ்த்து நல்லா பார்க்கிறாளே அவிழ்த்து நல்லா பார்க்கும் போது கூட திறந்தாளை ஐயா கூட திறக்கும் போது ரொம்ப வாயறிசி கவு கொண்டு சுத்தி சுத்தி வருகுதையா சுத்தி சுத்தி வருகுதையா சூழாவட்டும் போடுதையா சுத்தி சுத்தி வருகுதையோ சூழாவட்டம் போடுதை. அடி சுத்தி சுத்தி வரவோது பார்த்துட்டாரே சிவபெருமா பாடி வெண்ணே பார்வதியே பார்த்த ஒன்று சொல்ல கேளே பகவான் என்று தெரியாமலே இந்த ஈஸ்வர் என்று அறியாமலே அடி என்னுடைய படியளப்பே சந்தேக பட்டாயம்மா சிவபெருமான் சொன்ன போது சிவபெருமான் சொன்ன போது அப்படி ஏது சொல்வான் பார்வதி? சிவபெருமான் சொன்ன போது ஏது சொல்வாள் பார்வதி? அம்பகை உமையவள் பார்வதா தேவியானவள் முந்தான சேலை எடுத்து அவிழ்த்து சிமுழு கூட திறந்து பாருன்னு பாரு என்ற சிவபெருமான் சொல்லுகிற போது ஆமா என்ன செய்தா பார்வதி? அம்பகை உமையவள் பார்வதா தேவியானவள் ஆமா முந்தாணி சேலை அவிழ்த்தாள். முந்தான சேலைய அவிழ்த்து சிமிழ் கூட திறந்தாள். அவ அடைச்சு வச்சாலே சிமிழ் கூடு. சரி, சிமிழ் கூட திறந்து பார்க்கிறாள். ஆமா, அங்க என்ன இருக்கிறது? அவ அடைச்சு வச்சாலே 8 நாளைக்கு முன்னால 2 எறும்பு சிற்றெரும்பு
எறும்புங்க பட்டினியாவா இருக்கு? இல்லையே. எப்படி இருக்கு? சிற்றெரும்பு வாயில என்னையா இருக்கின்றது? என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? தினையரிசி கவ்விக்கொண்டு அரிசி அரிசி 2 தினை அரிசி கவ்விக்கொண்டு சுத்தி சுத்தி வருகின்றது. சூள வட்டம் போடுது எறும்பு. சூள வட்டம் போடுது. ஆமா, யாரு படி இழந்திருக்கா? யார் கால சுத்துது? பகவான் கால போய் அப்படியே சுத்தி சுத்தி வருது. ஏன் பார்வதி கால சுத்தினது என்னய்யா? அவதான் பட்டினியா போட்டாலாமா 8 நாளா? ஓ, பட்டினியா போட்டு விட்டாளா? அப்படி பகவான் காலை சுத்துகிற போது பார்த்தால் ஆண்டவன் சிவபெருமான், ஏ பார்வதி, அடியே வெண்ணே பார்வதி, பகவான் என்று தெரியாமல், சரி ஈஸ்வரன் என்று அறியாமல், ஈசன் என்று அறியாமல் என்னுடைய படியளப்ப சந்தேகப்பட்டு விட்டாயே. ஆமா, அறைக்குள்ள இருந்தாலும் அறநெறிய மாயமுண்டா? சரி, சிமிழுக்குள்ள இருந்தாலும் இந்த சிவன் அறியா மாயமுண்டோ? ஏ பார்வதி, என் படியளப்ப நீ சந்தேகப்பட்டுட்டியா? நீ சந்தேகப்பட்ட காரணத்தினாலே, ஆமா, நீ என் படியளப்ப பரிசோதிச்சு சந்தேகப்பட்ட காரணத்தால என்னை விட்டு பிரிந்து கொஞ்சம் மன்னிக்க முடியேன். யார என்ன மன்னிக்கண்டாமே? ஒண்ணு பகவான் சொல்லுதார் பார்வதிய. பகவான் சொல்றாரு, அது கைலாய பார்வதி. சரி, இது பூலோக பார்வதி. என்ன மன்னிக்க மாட்டீங்களா? ஆமா, பகவான் பார்த்து சொல்லுதார், ஏ பார்வதி, அடியே பெண்ணே பார்வதி, என்னுடைய படியிழப்ப நீ சந்தேகப்பட்ட காரணத்தினாலே, ஆமா, உனக்கு மன்னிப்பு என்பது கிடையாது. உனக்கு கைலாயத்தில் மன்னிப்பு என்பது கிடையாது. என்னை விட்டு பிரிந்து, இந்த சிவனாரை விட்டு பிரிந்து கம்பையாற்றங்கரையிலே சென்று, அந்த கம்பையாற்றங்கரையிலே சென்று 8 நாளாக தவம் இருக்க வேண்டும். என்ன விட்டு பிரிஞ்சு போய் தவம் இரு. அப்படி என்று சிவபெருமான் சொல்லுகிற போது, அப்பதான் பார்வதி சொல்லுதா, ஆண்டவா பகவானே, ஆண்டவனே சாட்சாதி சிவபெருமானை, உங்களை விட்டு நான் 1 மணி நேரம் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டேன். உங்களை விட்டு எப்படி இருப்பேன்? நீங்க 8 நாளா என்ன பிரிச்சு வைக்கல. ஆண்டவா, நான் எங்க போறது? சுவாமி என்ன சொல்ற தெரியுமா? எப்படி எப்படி சொல்லுகிறார்? அடியால் நான் செய்த குற்றம் ஆண்டவனை பொறுக்க வேணும். அடியால் செய்த குற்றம் ஆண்டவனை பொறுக்க வேண்டும். தெரியாமல் செய்த குற்றம் சிவபெருமான் பொறுக்க வேணும். தெரியாமல் செய்த குற்றம் சிவபெருமான் பொறுக்க வேண்டும். செய்த அடியால் நான் செய்த குற்றம் ஆண்டவனை பொறுக்க வேண்டும். தெரியாமல் செய்த குற்றம் சிவபெருமானை பொறுக்க வேண்டும். பார்வதியால் நான் செய்த குற்றம் பகவானை பொறுக்க வேண்டும். சுவாமி, பகவானே, சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள். உங்க மேல சந்தேகப்பட மாட்டேன். இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சுக்கிடுங்க கைலாசத்துல. சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. அப்படி என்று பார்வதி சொன்னாலும், பார்வதி சொன்னாலும் இந்த சிவபெருமான் கேட்பாரு. ஆமா, பார்வதி, அடியே பெண்ணே பார்வதி, என்னுடைய படியளப்ப நீ பரிசோதித்த காரணத்தினாலே, சரி, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லை, 8 நாளா என்ன விட்டு போய் பிரிஞ்சு தவம் இருக்கணும்னு பகவான் சொல்லுதாரு. பகவான் சொல்லுகிற போது பார்த்தால் பார்வதா தேவியானவள் சரி என்று சம்மதித்து கம்பையாற்றங்கரையிலே சென்று தவம் இருக்க வேணுமே என்று, தவங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அம்பை உமையவள் பார்வதி எங்கையா வருகிறாள்? ஆதிபராசக்தி நேர எங்க வாரா? கம்பையாற்றங்கரைக்கு போக வேணுமே என்று, கம்பையாற்றங்கரைக்கு போக வேண்டும் என்று சொல்லி, எப்படி வாராதறியுமா? ஆதிபராசக்தி எப்படி வருகிறார்? அப்படியே கையிலங்க சோந்தனை கிடந்து கருணை சங்கிலி பாலம் விட்டு, கைலாசம் மலை கிடந்து கருணை சங்கிலி பாலம் விட்டு, பாலோ நேரர்கள்லாம் ஒரு துணையா, பாலோ நேரர்கள்லாம் ஒரு துணையா, 2 நாட்டு கடலோ வேண்டு புகழ் பட்டான அரச நாடோ வேண்டு பெரிய பட்டான இருந்து பயணம் மையான பார்வையோ எங்க ஏகிவார கம்பையாற்றங்கரையா கண்ணி சக்தி ஓடி வார தவமிரிக்க வேணும் மன்று ஆற்று நல்ல மண்கோயில் போல் பிடித்தோ சேர்த்து நல்ல மண்கோயில் போல் பிடித்தோ
முட்டளவு மண்கோயில் ஒரு லிங்கம் அரணை நல்ல அரணை நல்ல அருந்தவசு பகவானை விட்டு பிரிந்து பார்வதி தவம் இருக்கணும்னு சொல்லி எங்கையா வருகின்றாள்? கம்பையாற்றங்கரைக்கே வருகின்றாள். கம்பையாற்றங்கரையிலே வந்து எப்படி தவம் இருந்து வாரா? ஆற்று மண் குவித்து அரணரை போல் பிடித்து வைத்து, சேற்று மண் குவித்து சிவனாரை போல் பிடித்து வைத்து, முட்டளவு மண் குவித்து முன்னோரு லிங்க வைத்து, அரணே அரணே என்று அருந்தவங்கள் செய்து வருகிறாள். சிவனே சிவனை என்று பார்வதி சிவதவங்கள் செய்து வருகிறாள். பகவானை வேண்டி பார்வதி 8 நாளா பார தவம் செய்து வருகின்றாள். கைலாய வாசலிலிருந்து வந்து பார்வதி அப்படியே எங்க இருந்து தவம் இருக்கா? கம்பையாற்றங்கரையிலே தவம் இருக்கிறாள். 8 நாளாக பார்வதியால் தவம் இருக்கிற போது இனி எப்படி இருக்கிற? அரஹரா சிவ சிவா சிவ சிவா. ஆமா, அரேரா சிவே சிவா சிவே சிவா ஹரஹரா என்று சொல்லிக் கொண்டு அப்படி பார்வதியால் தவம் இருந்து வருகிற போது வரக்கூடிய நேரத்திலே பார்வதி தவத்தை யாரைய கண்டறிந்தா? எண்ணி 8 நாள் முடிந்தது. சரி, சிவபெருமான் அறிந்து கொண்டார். ஆக நம்மளுடைய மனைவி பார்வதி 8 நாளா பிரிச்சு வச்சுட்டோமே, ஒரு நாளும் பிரிய மாட்டாள. ஆமா, இனி என்ன 8 நாளாக பிரிந்திருக்காளை. சரி, என்று அம்பை உமையவள் பார்வதோ தேவியானவள். ஆமா, ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். ஆமா, கம்பையாற்றங்கரையில வந்து பார்வதி அழைக்காரு. அழைக்கக்கூடிய நேரத்தில் ஏ பார்வதி, அடியே பெண்ணே பார்வதி, உன்னுடைய தவம் முடிந்தது, சரி வா பார்வதி போவோம். அப்பதான் பார்வதி கேக்கா, சரி பகவானே ஆண்டவ, உலகத்துல யாரு உங்களை வேண்டி தவம் இருந்தாலும் உடனே வரம் கொடுப்பீர்கள், வரத்தை அள்ளி கொடுத்துருவிய. உங்கள் மனைவி பார்வதி நான் தவம் இருக்கேன், சரி எனக்கு ஒரு வரம் தாருங்கள். ஏ பார்வதி, சுவாமி யாருக்கெல்லாமோ வரம் கொடுத்திருக்கேன், சரி உனக்கா இல்லன்னு சொல்லுவேன், சொல்ல மாட்டீங்களா? ஏ பார்வதி, சுவாமி நீ என்ன வரம் கேட்டாலும் இல்லை என்று மறுக்க மாட்டேன். உன் வரத்தை கேளு, இந்த பகவான் உடனே தாரேன்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு. வாக்கு கொடுக்கிற போது அப்பதான் பார்வதி நினைக்கா, ஆக சின்ன தப்பு பண்ணினதுக்கு நாமல் 8 நாளாக பகவானை விட்டு பிரிந்து இருந்தோம் அல்லவா, அவர் நம்மள பிரிச்சு வச்சுட்டார. சரி, பகவானிடம் கேட்டாலும் கேட்கணும், பகவானே திண்டாடக்கூடிய வரத்தை கேட்கணும். நம்ம வரத்தை கேட்ட உடனே அவர் கொடுக்க முடியாம பறக்க பறக்க முழிக்கணும், பறக்க பறக்க பகவானே முழிக்கணும்னு பார்வதி நினைக்கா. அப்பேற்பட்ட வரத்தை கேட்க வேண்டும். ஆமா, அப்படி என்று பார்வதி மனதிலே எண்ணிக்கொண்டு என்ன வரம் கேட்கிறாள்? ஆண்டவனே பகவானே பரம்பொருளை. ஆமா, நம்மலாம் கேட்டா என்ன கேட்போம்? பகவான்ட என்ன கேட்பீங்க? சொத்தை கேட்போம், சொகத்தை கேட்போம், பொண்ணை கேட்போம், பொருளை கேட்போம், நகையை கேட்போம், நட்டை கேட்போம். நட்டை கேட்போம். உங்களை மாதிரி பெண்கள்னு சொன்னா நாங்க நகை கேட்போம், நட்டை கேட்போம். ஒரு சமிக்கி சேலை கேட்பீங்க, இல்லட்டா ஒரு கும்மிக்கு சேலை கேட்போம், ஒரு லெக்கின்ஸ் சுடிதார் கேட்பீங்க, லெக்கின்ஸ் கேட்போம், இல்லன்னா ஒரு டச் சேல் கேட்பீங்க. டச் சேலாலதான் டச் இல்லாம ஆகுது. ஆமா, சரி, நாங்க அப்படியா? என்னப்பா, நாங்க வந்து எங்க குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அதை தான் கேட்போம். உங்க குடும்பத்துக்கு என்ன வேணும்? உங்க குடும்பத்துக்கு என்ன வேணும்? பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ அதை கேட்போம். கேப்பீங்க. ஆமா, ஏன்ட கேட்க கூடாது, நீங்க வந்து சுயநலவாதி. சரி, நாங்க வந்து அப்படி கிடையாது இல்லையா? அதனால சரி, பகவான் பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிற? அடியே பெண்ணே பார்வதி, உனக்கு என்னம்மா வர வேண்டும்? வரத்தை சொல்லு என்று சொல்ல ஆண்டவா பகவானை என்ன வரம் கேட்கிறாள்? என்ன வரம் கேட்கிறது தெரியுமா? ஆமா, எனக்கு கணவன் இல்லா கை குழந்தை கரைக்கண்டரே வேணும் ஐயே, கணவன் இல்லா கை குழந்தை கரைக்கண்டரே வேணும் ஐயோ, மன்னன் எல்லாம் மடி குழந்தையோ மகதேவனே வேணும் ஐயோ, மன்னன் இல்லா மடி குழந்தை மகாதேவா வேணும் ஐயோ, புருஷனில் ஐயோ
பறக்க பறக்க முழிக்காரு. ஏன் முழிக்காரு? யாருமே கேட்காத வரத்தை பார்வதி கேட்டிருக்கா. பார்வதி கேக்குற என்ன வரம் கேட்டிருக்கா? ஆண்டவா பகவானை, எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? நாமலாம் பகவான்ட வரம் கேட்டோம்னு சொன்னா நீங்க என்ன கேப்பீங்க? வீட்டுக்காரு வாய்க்கு ஒரு பெரிய பூட்டா தாங்கன்னு கேட்பேன். யார் வாய்க்கு? வீட்டுக்காரி வாய்க்கு. அதான் வீட்டுக்காரி காலையில குலைக்க ஆரம்பிச்சானா சாயங்காலம் வரைக்கும் குலைச்சிக்கிட்டு இருக்காள. ஓ, காலையில குலைக்க வச்சானே நாயா? வீட்டுல. ஓ, வீட்டுல. அதனால சரி. அப்ப பார்வதி வரம் கேட்கிறா. என்ன வரம் கேட்கா? ஆண்டவா பகவானை, எனக்கு என்ன ஐயா வர வேணும் தெரியுமா? அது 8 நாளைக்குள்ள வேணும். என்ன 8 நாளைக்கு எனக்கு வேண்டும். என்ன கேட்கிறா? என்ன கேட்கிறா? கணவன் இல்லாத கை குழந்தை எனக்கு வேண்டும். கணவன் இருக்க கூடாது, கை குழந்தை வேணும். மன்னவன் இல்லாத மடி குழந்தை எனக்கு வேண்டும். மன்னவன் இருக்க கூடாது, மடி குழந்தை வேணும். புருஷன் இல்லாத புத்திரன் எனக்கு வேண்டும். புருஷன் இருக்க கூடாது, பிள்ளை வர வேணும். ஆளன் இல்லாத ஆண் குழந்தை எனக்கு வேண்டும். ஆளை இருக்க கூடாது, ஆம்பளை பிள்ளை வேணும். எண்ணி 8 நாளைக்குள் எனக்கு வேண்டும். 8 நாளைக்குள்ளயா? அம்மா. அப்பதான் பகவான் பார்த்து சொல்லுதாரு. என்ன சொல்லுகிற? ஏ பார்வதி, அடியே பெண்ணே பார்வதி, எண்ணி 8 நாளைக்குள்ள கேக்குறிய. ஆமா. எனக்கு கடையில இருக்க பொருள் கத்தரிக்காவா இல்ல வெண்டைக்காவா? ஆமா. இல்லன்னா ஒரு கேரளா லவ்லியா? என்னப்பா? கேரளா லவ்லியா? பேர லவ்லி. ஓ, பேர லவ்லியா? அம்மா, நான் கேரளா லவ்லின்னு நினைச்சேன். கேரளாக்கு போன்டா இப்போ. ஏ பார்வதி, சுவாமி, அது நீ 8 நாளைக்குள்ள கேக்கிய. ஏ பார்வதி, கணவன் இல்லாத குழந்தை கலிலோகத்திலே கிடைக்குமா? கிடையாது, கிடையாது. மன்னவன் இல்லாத குழந்தை மாநிலத்திலே கிடைக்குமா? மன்னன் இல்லாத குழந்தை மாநிலத்திலே கிடையாது. புருஷன் இல்லாத குழந்தை பூலோகத்திலே கிடைக்குமா? புருஷன் இல்லாத புள்ளவரம் பூலோகத்திலே கிடையாது. ஆளன் இல்லாத ஆண் குழந்தை அகில லோகத்திலே கிடைக்குமா பார்வதி? ஆம்பளை இல்லாத குழந்தை எங்காவது இருக்கா? ஏ பார்வதி, இல்லையே. என்னம்மா இப்படிப்பட்ட வரத்தை கேட்ட? அடியே பெண்ணே பார்வதி, 10 மாதம் சரி பயத்திலே சுமந்து பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கூட, 10 மாசம் வயித்துல சுமந்து பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு கூட, கால் இல்லாமலும் கை இல்லாமலும் மூக்கு இல்லாமலும் முழி இல்லாமலும் பிள்ளை பிறக்கு. அறகுறையா இருக்கு பார்வதி. நீ 8 நாளைக்குள்ள பிள்ளை வரம் கேக்கிய. உனக்கே நன்றாக இருக்கிறதா? நேமக தெரிகிறதா? அப்படி என்று சிவபெருமான் சொன்னாலும், சிவபெருமான் சொன்னாலும் சக்தி பார்வதி கேட்டாள. அவ என்ன சொல்லுதா? ஏ பகவானே, ஆண்டவா பகவானை பரம்பொருளை, சுவாமி, என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஆமா, எனக்கு கண்டிப்பாக கணவன் இல்லாத கை குழந்தை எனக்கு வேண்டும். கணவன் இல்லாத கை குழந்தை கேட்க எங்க போறது? ஒரு பக்கம் முடியாதா? ஏ பார்வதி, சுவாமி, நம்மளுக்கு தான் 2 ஆம்பளை புள்ள தந்திருக்கேனே சுவாமி, 3வது ஆம்பளை புள்ள கேக்கிய என்ன காரணம்? சுவாமி, நாமளுக்கு 2 குழந்தை இருக்குது, வாசம்தான். 2 ஆம்பளை புள்ள இருக்குது, வாசம் தான். மூத்த பிள்ளை கணபதியானவர். நம்ம பிள்ளை மூத்தவன் இருக்கான் பாருங்க. சரி. விநாயக மூர்த்தி. சரி. அவன் எப்படி இருக்கான்? மூத்த பிள்ளை கணபதியானவர். ஆமா. தாயை போல் குணமுள்ள பெண்ணை கேட்டு, தாய போல குணமுள்ள பெண்ணை கேட்டு சந்தியாக இருக்காரல்லவா? ஆத்தாங்கரை எங்க, குளத்தாங்கரை எங்க, காலேஜ் வாசல் எங்கன்னு அவன் போய் உட்கார்ந்துகிட்டான். சரி. மூத்த பிள்ளை கணபதி. 2வது பிள்ளை வேல்முருகன் இருக்கான் பாருங்க. திருச்செந்தூர்ல சென்று, திருச்செந்தூர்ல போய் வள்ளி தெய்வானை மணமுடித்து விட்டு 1க்கு 2 கட்டிக்கிட்டு கடற்கரையில இருந்து கண்ண உருட்டுறாரு. ஆமா. நீங்களோ படி அளக்க போறேன்னு பேருதிய. நீங்க